நம்ம வீட்டில் நிறைய இன்விடேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் இந்த கார்டு எல்லாத்தையுமே நீங்கள் தூக்கி போடவே மாட்டீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப சிம்பிளான ஆர்கனைசர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. நெக்ஸ்ட்டு பெரியவங்கெல்லாம் வந்து சேலையில் இந்த மாதிரி பார்டர் வந்துச்சு அப்படின்னா அதை தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிவ்யூ வீடியோவும் போட்டிருக்கேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான காம்போ தான். 200 ருபீஸில் ரொம்ப ஒர்த்தானது. இப்போ வீடியோக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக என்னென்ன செஞ்சோன்னு சொல்லி போய் பார்க்கலாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்க இன்விடேஷன் கார்டு எல்லாத்தையுமே வந்து ப்ளைனாகவும் இருந்துச்சு. ஒரு சில இது வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி டிசைனாகவும் இருந்துச்சு. இந்த இன்விடேஷன் கார்டை நம்ம நிறைய ப்ராசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த இன்விடேஷன் கார்டை வச்சு என்னென்ன செய்யலாம்னு சொல்லி ஒரு வீடியோவை தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஷேஃப்லேயே வந்து நம்ம வந்து இந்த இன்விடேஷன் கார்டை நம்ம கட் பண்ண போகிறோங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க சில்ட்ரன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு காம்படிஷனில் சேர்ந்துருப்பாங்க. அதாவது ராஜா வேஷம் போடணும், கிருஷ்ணர் வேஷம், ராதை வேஷம் ஏதாச்சும் ஒன்று போடணும்னா நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டு அதுவும் டெக்கரேட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி குப்பையில் போடணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் எப்படி வரைஞ்சிருக்காங்களோ அதே மாதிரி அதே ஷேஃபில் வந்து ஒரு சிசர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கடைகள்லையும் இந்த கிரீடம்லாம் விற்கிதுங்க. 100 ரூபா 150 ரூபாய்க்கு எந்த கிரீடமும் வந்து கம்மியான விலையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக நம்ம நினைக்கிற குவான்டிட்டி மாதிரியும் இருக்காது. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டில் உங்களுக்கு டிசைன் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நான் கட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் நான் பென்சிலில் ட்ரா பண்ணி 2 பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இது நடுவில் வந்து நல்லா தின்னாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு இன்விடேஷன் கார்டவே நான் 2 இந்த மாதிரி மடக்கி வச்சு நடுவில் ஃபெவிகால் போட்டு நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லா தின்னாக இருக்கும். ஒரு ராஜா வேஷம் போடுறோம் அல்லது ஏதோ ஒரு வேஷம் போடுறோம் அப்படின்னா அதுக்கு நல்லா கொஞ்சம் தின்னாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த 2யுமே வந்து நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கடைகளில் 100 ரூபா 150 ரூபான்னு விற்கிதுங்க. அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு இதுதான் 30 ரூபாய்க்கு ஸ்டோன் உங்களுக்கு எந்தெந்த கலர் பிடிக்குமோ ஸ்டோன் அந்த கலரில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நான் இதுக்கு மொத்தமே செலவு பண்ணது வெறும் 30 ருபீஸ் தான். அதில் நான் கிரீடம் செஞ்சு கைக்குமே காப்பு மாதிரி செஞ்சு எல்லாமே வந்து டெக்கர் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து 10 ருபீஸ் அப்படின்னு வாங்கியிருந்தேன். இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து 5 ருபீஸ் அப்படின்னு வாங்கியிருந்தேன். 10 ருபீஸ்ன்னு வாங்கினாலே போதுங்க. அந்த அளவுக்கு அழகாக நீட்டாக நமக்கு வேணுங்கிற அளவுக்கு செஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் சில்ட்ரன்ஸுடைய கலர் வந்து ரெட் கலர் ட்ரெஸ் அப்படின்னா ரெட் கலரில் ஸ்டோன் வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி டெக்கர் பண்ணிக்கலாம். நான் ப்ளூ கலர் ட்ரெஸ் அப்படிங்கிறனால மெயினாக ப்ளூ கலரை நடுவில் வச்சு அதுக்கு சுற்றி வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த ஸ்டோனை வச்சு நான் வந்து ஒட்டி விட்டுருக்கேன். இதே மாதிரி அந்த பத்திரிக்கை அட்டையில் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த பூ போட்ட மாதிரிலாம் இருந்துச்சு அங்கெல்லாம் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கர் பண்ணி ஒட்டி விட்டுட்டு கீழே வந்து அந்த ப்ளவுஸுக்கெலாம் வச்சு தைக்கிற மாதிரி ஒரு லேஸ் இருந்துச்சு அதையுமே வந்து அதில் வச்சு தச்சு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கிரீடம் வந்து ஏற்கனவே என்கிட்ட ஒன்று இருந்துச்சு. அதில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பின் அதாவது ஒரு ஊசியை போட்டு தச்சு கூட நீங்கள் கிரீடமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டை வச்சு 2 பக்கமும் ஒரு ஹோல்ஸை போட்டு நாட் வச்சு நீங்கள் பின்னாடி இழுத்து கட்டுற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சாலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 30 ரூபாயில் நல்லா அழகான நம்மளே ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணிட்டோங்க. கடையில் வாங்கினா கண்டிப்பாக 150 ரூபா 200 ரூபாய் கம்மியாக இந்த கிரீடம் கிடைக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டெலாம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தூக்கி போடாமல் இந்த மாதிரி வச்சு கூட சில்ட்ரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஷேப் வந்து நல்லா வளைவாக வரணுங்கிறதுக்காக அந்த மேலே வைக்கிற ஹெட் போலையே வந்து இந்த மாதிரி கிரீடம் வச்சு இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஃபெவிகால் வந்து அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணி நம்ம எல்லாம் இப்போ தான் ஒட்டியிருக்கோம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி வளைச்சே வச்சுட்டேன். அப்போ தான் அந்த கரெக்டாக தலையில் வைக்கும்போது அந்த ஷேப் வந்து நல்லா இந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நைட் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து ஒரு நாட்டை போட்டு ஹோல்ஸ் போட்டு நாட் போட்டு கயிறு போட்டு கட்டிட்டேன். அந்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு சிம்பிளாக கிரீடம் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டை வச்சு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சேலையோட பார்டர் வந்து நிறைய என்கிட்ட இருந்துச்சு. இது கோல்டன் கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி கைக்கு காப்பு மாதிரி 2 பக்கமும் செஞ்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னோட பேபி கை அளவுக்கு வச்சு கட் பண்ணி ஒரு ஊசி நூலை போட்டு தச்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதே மெத்தடில் இன்விடேஷன் கார்டில் நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் ஸ்டோன் ஒயிட் ரெட் 2யுமே வச்சு நல்லா ஒரு அழகான பூ ஷேப் மாதிரி வச்சு அந்த இன்விடேஷன் கார்டுலேயே வச்சு நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம டைரெக்டாக வந்து இந்த
ஜரிகையிலேயே வச்சு நீங்கள் வந்து ஸ்டோன் வச்சு ஒட்டலாமேன்னு நினைக்கலாம். ஆனால் ஜரிகையில் வச்சு ஒட்டும் போது அங்கங்கே வந்து அந்த டிசைன் வந்து நீட்டாகவே வரலை. அதனால் இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் மாதிரி எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் வச்சு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பார்டரில் வச்சு ஒட்டுனீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சுங்க. நான் இதுலேயே வந்து 4 பீஸ் செஞ்சேன். அதாவது ஆர்ம்ஸுக்கு போடுற மாதிரி ஒன்று, கை ஹேண்டில் பிரேஸ்லெட் மாதிரி கீழே வர்ற மாதிரியும் ஒன்று செஞ்சுருந்தேன். ரொம்பவே யூனிக்காக அழகாக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி ஜருகையெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் ஒட்டியானம் கூட செய்யலாங்க. செலவே இல்லாமல் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம சில்ட்ரன்ஸுக்கு நம்மளே அழகாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் ரெடி பண்ண பிக்சர்ஸ் மட்டும் இதில் நான் காமிச்சிருக்கேன், நீங்களே பாருங்கள். எல்லாமே வீட்டில் இருந்த பொருட்கள் வச்சே ரெடி பண்ணது. அந்த ஸ்டோன் ஒன்று தான் 30 ரூபாய்க்கு வாங்கினது. உங்களுடைய டெக்கரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மணி வச்சு கீழே தைக்கிற மாதிரி இருந்தாலும் தச்சிக்கலாம். அல்லது வந்து ஒரு ஸ்டோன் உங்களுக்கு பால்ஸ் மாதிரி தொங்குது அப்படின்னா அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். கண்டிப்பாக இன்விடேஷன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப்பு, ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பேங்கிள்ஸ் தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன். 3 in காம்போ. ரொம்ப சூப்பராக யூனிக்காக ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ரொம்பவே கம்மியான ரேட்டு தான். 200 rupeesல இவ்வளோ சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும்னு நினச்சே பார்க்கல. 1 month ஆனாலும் இந்த சில்வர் கோட்டிங்லாம் அவ்வளோக்கா சீக்கிரமாக போகலைங்க. நல்ல பிரேஸ்லெட் மாடலில் ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்குது. காலேஜ் போகிற பெண்களுக்கு எல்லாமே இது ரொம்ப பிடிக்கும். இது வேணும் அப்படின்னா என்னுடைய சேனல் பேஜ்லேயும் நான் டேக் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் விசிட் பண்ணி வாங்கிடுங்க. அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்துச்சு. 200 rupeesக்கு 3 பேங்கிள்ஸ் வந்துருந்துச்சுங்க. ஒன்றுமே ஒவ்வொரு வெரைட்டி அவ்வளோ அழகாக யூனிக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து என்னோடய சேனலில் டேக் பண்ணியிருக்கேன், விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. நான் வாங்கி யூஸ் பண்ண பிறகு தான் உங்களுக்கு ரிவ்யூ வீடியோவே போட்டிருக்கேன். 3 பீஸுமே வந்து டேமேஜ் ஆகாமல் நல்ல சூப்பர் குவாலிட்டியாக வந்துருந்துச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. 3மே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே எலகண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். 200 rupeesக்கு இது ரொம்பவே வர்த்துங்க. இப்போவே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 3மே வந்து ஒவ்வொரு டிசைனில் ரொம்ப அழகாக சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சு. இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.